வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க வந்து ஒரு ஹீரோயின். ஸோ இவங்க வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா ஒரு ஜெண்டர் அப்படின்னா அந்த ஆணினம் பற்றி. எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள் இருக்கணும், ஆண்கள் தான் முன்னுரிமைன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பெண்ணுக்கு நிறைய உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெண் தான் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க, பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படியே ஆப்போசிட்டில் ஆண் தான் பெரியவங்க, அதுக்கு கீழே தான் நான் இருப்பேங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதான் நியூஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உமன் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி. அவங்க வந்துட்டு இப்போ லேப்டாப் ஒர்க்கிங் உமனாகவும் இருக்காங்க, வீட்டில் அந்த சமையலும் செய்கிறாங்க, அயன் பாக்ஸ் வந்து எல்லாமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதான் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா. டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா த ட்ரேட் ஒய்ஃப் ஆஸ்தட்டிக் இன் இந்தியா. ட்ரேட் ஒய்ஃப்னா அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க ட்ரெடிஷ்னல் ஒய்ஃப். ட்ரெடிஷ்னல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெடிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாரம்பரியம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஒய்ஃப் ஃபெனாமினன் கோயிங் பியாண்ட்ஸ் கண்டிஷனிங் எய்ம்ஸ் டு ரீஇன்ஃபோர்ஸ் பேட்ரியார்கல் ஜெண்டர் ரூல்ஸ். ஸோ இங்கே சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெடிஷன் அந்த பாரம்பரியங்க அந்த ஒரு நேம் டேக் அவங்க சொல்லி திரும்பவும் வந்து பெண்களை அவங்க வந்து கீழ் நோக்கியே கொண்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லா விஷயமும் வீட்டில் வேலையும் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க, அடுத்த கட்டம் முன்னேறி போயிட்டுருக்காங்க. திரும்பவும் இங்கே என்ன பண்ணாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒய்ஃப்னு சொல்லியே திரும்பவும் அவங்க வந்து கீழ் நோக்கியே கொண்டு போகிறாங்க. ஆண்களுக்கு கீழே அவங்களுக்கு அடங்கி இருக்குங்கிற மாதிரியே கொண்டு போகிறாங்க. ஸோ அதான் இந்த நியூஸ் ஓரியன்ட். பேட்ரியார்டிக்கல், இங்கே இந்த வேர்டு செலக்ட் பண்ண வேர்டு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்டிக்கல் ஜெண்டர் ரோல்ஸ். பேட்ரியார்டிக்கல் ஒன்றும் இல்லைங்க, ஆணாதிக்கம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப அகைன் வந்துட்டு ஆண் தான் பெரியவங்கன்ற மாதிரி வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. திரும்ப பெண்ணுங்களை கீழ் நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறோம். இங்கே அவங்க யூஸ் பண்ண வேர்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியார்டிக்கல் ஜெண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. திரும்ப அவங்க வந்து கொஸ்டின் பண்ணி திரும்ப அவங்களை கீழ் நோக்கி கொண்டு போகிறாங்க. அதான் இங்கே பேட்ரியார்டிக்கல்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா பேட்ரியார்டி, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க. ஸோ ஆணாதிக்கம் சார்பாகன்னு சொல்லலாம். ஸோ இங்கே மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் அல்லது ஒரு அமைப்பு பற்றி குறிப்பிடுகையில் பெண்களால் அல்லது ஆண்களால் கட்டுப்படுத்தப்படுகிற. ஸோ அதான் பெண்களால் இல்லாமல் ஆண்களாலே பண்ணுறாங்க, ஆண்கள் தான் அதுங்கிற மாதிரி அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. உமன் இல்லாமல் ஆண் மேலே வந்துட்டு அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க மாதிரி. அதான் பேட்ரியார்டிக்கல், ஆணாதிக்கம்னு சொல்லலாம் தமிழில் ஈஸியாக. செகண்ட் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா உமன் பீயிங் சப்மிசிவ். ஸோ இங்கே சப்மிசிவ் பார்த்திங்கன்னா வந்து அடங்கி இருக்கிறது மீனிங். ஸோ எப்போவுமே வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும், அதுதான் அந்த மீனிங் சப்மிசிவ். ஸோ உமன் பீயிங் சப்மிசிவ் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அடங்கி இருத்தல்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேசிவ் வாய்ஸாக சொல்லப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ரெடி டு ஒபே டு அதர் பீப்புள் அண்ட் டூ வாட் எவர் தே வாண்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் என்ன சொல்கிறாங்க அதை வந்து கேட்டுட்டு அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதான் சப்மிசிவ், அடங்கி போய்தல். ஆனால் இந்த நியூஸில் அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுவாசிகா, அந்த ஆக்சுவலாக லப்பர் பந்தில் நடித்த ஹீரோயின். ஸோ இவங்க வந்து டோட்டலாக அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் நான் ஆண்களுக்கு கீழே தான் இருப்பேன் அதை வந்து விருப்பப்படுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கீழே இருக்கணும், அடங்கி இருக்கணும் விருப்பப்படுறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க. சுவாசிகா ஹஸ் மெயின்டைன் ஹர் ஸ்டாண்ட் சேயிங் டஸ் நாட் லெட் ஹர் ஹஸ்பண்ட் வாஷ் ஹிஸ் ஓன் பிளேட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட தட்டையை வந்து கழுவ விட மாட்டாங்க, இவங்களே கழுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தும் இவங்க தனியாக சம்பாத்தியம் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கீழே தான் இருப்பாங்க வந்து அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதை அவங்க வந்து ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு காட் மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு புது வேர்டு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இதுதான் அந்த வேர்டு, அனாயிண்ட் at the temple as a part of rituals to bring luck and had gone viral. நான் சொன்ன வீடியோ போட்டிருக்காங்க, வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு. அந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா அவங்க வந்து காட் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அனாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சடங்கு சம்பிரதாயக்காக வந்து கோயிலில் வந்துட்டு அவங்க எண்ணெய் தேய்ச்சி இந்த தலையில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதான் மீனிங். ஸோ அந்த சடங்குக்காக வந்து தலையில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ சேர்த்து இது பண்ணுறாங்க, நீராட்டு மாதிரி வந்து பண்ணுறாங்க. எதுக்காக அந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க அந்த ஸோ அந்த பிரிங் பேக் லக், அந்த ரிச்சுவல் அந்த சடங்கு எதுக்காக அப்படின்னா இந்த விஷயம் பண்ணுறது எதுக்காகனா அந்த லக்கை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வீடியோ வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மெயினாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த வேர்டு தான் புது வேர்டு அனாயிண்ட்டு, அது ஓகே. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கணவனுக்கு அடங்கியிருப்பான்னு தான் சொல்லாங்க ஓவராலாக. இன்றைக்கி மொத்தமாக 3 வேர்ட்ஸ் தாங்க. 2 அட்ஜெக்டிவ் வேர்டு ஒன்று ஒர்க் பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியார்டிக்கல், அப்புறமா சப்மிசிவ் கீழ்ப்படிதல்னு சொல்லலாம், பேட்ரியார்டிக்கல் ஆணாதிக்கம் சமூகம்னு சொல்லுவாங்க. வெர்ப் அப்படின்னா அனாயிண்டட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஆல்.